ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா நிறுவனம் எனக்கு உதவி செய்கின்றது. அதற்கு மனமார்ந்த நன்றி. எனது பெயர் பிந்தியா. நான் கிளிநொச்சியில் கனகபுரத்தில் வசிக்கிறேன். எனது தந்தை யுத்தத்தில் இறந்துவிட்டார். எனக்கு காவேரி கலாமன்றத்தினால் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாவினால் உதவி செய்கின்றனர். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். எனது பெயர் சாமந்திகா. நான் மலையாளபுரத்தில் வசிக்கின்றேன். எனது அப்பா சிறு வயதிலேயே இறந்துவிட்டார். ஆஸ்திரேலியா அணியினர் எங்களுக்கு எனது படிப்பு செலவுக்காக உதவி செய்துள்ளனர். அதற்கு எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கிறேன். நான் முடியாரெட்டு பிரதேசத்தில் வசித்து வருகின்றேன். எனது தந்தை யுத்தம் காரணமாக காணாமல் போய்விட்டார். எனது அம்மாவுடன் நான் இருந்து கல்வி கற்று வருகின்றேன். அட்வான்ஸ் லெவல் பயோசயின்ஸ் படிக்கின்றேன். இதுக்காக காவேரி கலாமன்றத்தின் ஊடாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியினர் உதவி செய்திருந்தனர். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் அவர்கள் எனது பேர் ஜனனி. நான் ரத்தினபுரத்தில் வசிக்கிறேன். நான் பையல்ல கணித பிரிவில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த நிதியுதவி வழங்குகிற ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா நிறுவனத்துக்கு நான் நன்றி கூறுகிறேன். எனது பெயர் திலக்ஷனா. நான் பாரதிபுர பிரதேசத்தில் வசித்து வருகிறேன். எனது அப்பா யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்னர் காணாமல் போய்விட்டார். நான் தற்பொழுது அட்வான்ஸ் லெவல் பயோசயின்ஸ் படித்து கொண்டிருக்கிறேன். எனது இந்த படிப்புக்கு உதவி செய்வதற்கு காவேரி கலாமன்றத்தின் சார்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா நிறுவனத்திற்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உதவி மூலம் எதிர்காலத்தில் ஒரு நல்ல கல்விமானாக வருவேன் என கூறுகிறேன். அத்துடன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா நிறுவனத்திற்கு எனது மிக்க நன்றி. Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love? நாகமுத்து சோதிமலர், வயது 18. நான் ஓயல் எழுதி போட்டு வீட்டே இருந்தேன். நான் அப்போ இந்த வகுப்புக்கு கணனி வகுப்பு ஒன்று எனக்கு தேவையாக இருந்தது. முதல் கணனி என்றாலே என்னென்று தெரியாது. எங்களோட சேராக்களுக்கும் காவேரி கலாமன்றக்காரருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாக்காரருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்க சரிதான் போறோம்னா நீ என்ன ஆரம்பியா? ஓகே, இது எப்படி நீங்க எக்ஸல்ல போடுவீங்க? ஈக்குவல் 2 வண்ணாங்கனி கலை. நான் காப்பத உயர்தரத்து தோற்றி வீட்டில் இப்போ குறுகிய காலம் இருந்தேன். அந்த நேரத்தில் எந்த ஒரு பயிற்சி நிலையையும் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இந்த நேரத்தில்
காவிரி கலாமன்றத்தினரின் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா நிதி உதவியுடன் இந்த கணனி கட்டெனரியை பூர்த்தி செய்யக்கூடியதாக. திருக்கலிங்கம் நிலையில் நான் ஆனைவிழுந்தான் 10ஆம் வகுப்பு பிரதான வேதிக்கை பக்கத்தில் வசித்து வருகின்றேன். உண்மையிலேயே இந்த கிராமம் ஒரு பின்தங்கிய கிராமம். இங்கே கம்ப்யூட்டர் உங்களோட மேலதிக தேவை தொடர்பாக ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா நீங்கள் கேட்க போகிறீங்களா? அப்படியான உதவி உங்களது தேவை மேலதிகமாக? இப்போ நான் இதுதான் செய்து கொண்டிருந்தேன். இப்போ வழியில் வந்துட்டு பெருசாக செய்கிறேன்டா எனக்கு போட்டோகோப்பி மிஷினும் லெமினேட் மிஷினும் தந்து தான் நான் வழியில் வந்துட்டு சீக்கலாம். அப்படி தனியாக அதிலெல்லாம் போட்டு செய்தால் உங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுமா? ஆமாம். அது தையல் பயிற்சியினை ஒழுங்கமைத்து வந்த காவேரி கலாமன்றத்தினருக்கும் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாவினருக்கும் நமது நன்றியினை தெரிவித்துள்ளேன். ஆனைவிழுந்தான் குளத்தில் 250 இலக்கம் உள்ள காணியில் வசிக்கும் நான் எனது மகளான ஜெகதீஸ்வரிக்கு படிப்பு உதவி செஞ்ச ஆஸ்திரேலியா நிறுவனத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டு அத்தோடு எனக்கு வாழ்வாதாரத்திற்காக இந்த கடைக்கான உதவியை செய்து தந்த களிமணி படிப்பு செலவுக்கும் எனது வாழ்வாதாரத்துக்கு இந்த கோழி கூட்ட தந்து உதவின ஆஸ்திரேலியா நண்பர்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்வார் திட்டம் படிப்புக்காக உதவி செய்கிறாங்க. இந்த கோழியை இப்போ உதவி செஞ்சுருக்காங்க. அதுக்கு நன்றி. ஒரு இடமாக சேர்ந்து இந்த குழுவில் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய மாதிரி சேமிப்பெல்லாம் சேர்த்து நல்ல முறையில் இந்த குழுவை நாங்கள் நடத்துவோம். எல்லோரும் மட்டுமே சேர்ந்து இந்த குழுவை நல்ல முறையில் நடத்துவோம். இந்த குழுவுக்கு இப்படி அங்கே வச்சு இதுக்கு உதவி செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா நிறுவனம் இதுக்கு நாங்கள் நன்றியை சொல்கிறோம். இப்போ எங்களுக்கு அப்படி ஒரு ஊக்குவிப்பதான். கிருஷ்ணகுமார் புவனேஸ்வரி. எனக்கு 3 பிள்ளைகள். எனது கணவர் சுகயின காரணமாக 2000 ஆண்டு இறந்துட்டார். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா நிறுவனத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த சிறிய ஒரு தொழிலை உற்பத்தி செய்து தந்த அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வந்து சிவராஜ் சாக்சி. நான் சாந்தபுரத்தில் வசிக்கிறேன். காவேரி கலாமன்றத்தில் ஒய்கா குரூப்பில் நான் இருக்கிறேன். அதில் இருந்து 15,000 லோன் எடுத்திருக்கிறேன். லோன் எடுத்து தையலுக்குரிய அதாவது தையல் துணி வாங்கி நான் உடுப்புகளை தைச்சி வழியில் விற்பனை செய்கிறேன். எனக்கு இந்த நிதி உதவியை செய்த ஆஸ்திரேலியா நண்பர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். நாங்கள் பொய்கை குழு சாந்தபுரம் 14ஆம் வீதியில் இருக்கிறோம். எங்களுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து இப்படி ஒரு லோன் உண்டு அவையோட இதால் தந்ததால் நாங்கள் மீண்டும் அவைகளுக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். இப்போ அவையை தந்த இதால் தான் நாங்கள் இந்த ஒரு ஆட்டை விட்டு நாங்கள் எங்களுக்கு ஒரு சேமிப்புமாக்கி இதை எடுத்து நாங்கள் ஒரு பயனாளியாக இருக்கிறதால இந்த ஆட்டை எடுத்து நாங்கள் இப்படியே எங்களோட குழு முழு பேரும் ஒரு காசும் செலவழிக்காமல் இப்படியே ஒரு கைத்தொழிலுக்கு பயன்படுத்தி இருக்கோம். அவைகளுக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை சொல்லுவோம். என் பேர் மகேந்திரன் செல்வவதி. நான் கிருஷ்ணபுரத்தில் இருக்கிறேன். எனக்கு டாய்லெட் இல்லாமல் ரொம்ப நாளாக பெரிய கஷ்டத்து மத்தியில் இருந்தேன். இப்போ டாய்லெட்டை தந்து உதவியாக ஆஸ்திரேலியா நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.